அதுலேயும் ஒரு 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. இதே வந்து ஐபிஎஸ் கேடரில் இருக்கிற அதிகாரிகளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, கீழ்நிலை காவலர்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இதே ஒரு ஐபிஎஸ் மேலே கை வைக்க ஏற்கனவே இது மாதிரி நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். பல்புடுங்கி பல்பீர் சிங்கை வந்து 15 பேரை பல் பிடுங்கினார். அவர் ஐபிஎஸ் அதிகாரினால அவரை கைது பண்ணவே இல்லை. ஆனால் அவர் பேரில் கேஸ் நடக்குது, சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்குது. இதே வந்து சாத்தாங்குளத்தில் பாருங்க, இன்ஸ்பெக்டர் டு இன்ஸ்பெக்டர் அதுக்கு கீழே உள்ளவங்க 5 வருஷமும் உள்ள இருக்காங்க. பெயில் கூட கொடுக்கல அவங்களுக்கு. அதுக்காக அவங்க செஞ்சது நியாயம்னு நான் சொல்லலை. அதாவது அவங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தனியாக சங்கம் இருக்கு. அவங்க தரப்புல அவங்க முறையீடு செய்ய முடியுது. சிஎம், ஹோம் செக்ரட்டரி இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க கூட நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் யாருக்குன்னா அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு அவங்களோட குறைகளை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவலர்கள் நடந்து கொண்டது மிருகத்தனமானது, கொடுமையானது. அதில் எந்த வகையிலும் 1% கூட நியாயம் கிடையாது.